வெண்பாவ காணாம போனதுக்கு அப்புறமா நம்ம விஜய் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. அதுவும் இல்லாம வந்து மல்லி எல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேல போயி நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. அதாவது வெண்பா மட்டும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா விஜய் வந்து நம்ம மல்லிய எந்த காலத்திலயும் மன்னிக்க போறது கிடையாது. அதே மாதிரி வெண்பா கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா விஜய் உயிரோடவும் இருக்க போறது கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாளா வந்து நம்ம விஜய் சந்தோஷமா இருக்காரு, அதுவும் இல்லாம வந்து உயிரோட இருக்காரு அப்படின்னாலே அதுக்கு காரணம் வந்து உண்மையிலேயே நம்ம வெண்பா தான் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லியே வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம விஜய் கோவப்படுறதுல மிகப்பெரிய ஒரு நியாயம் இருக்கு. பட் இருந்தாலும் மல்லி வந்து ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். உண்மையிலேயே வந்து விஜய் வந்து இதை விசாரிக்காதது தான் இப்போ ரொம்ப இதாயிடுச்சு. அதுலயும் நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ தான் பிரெக்னென்ட்டா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம விஜய் கிட்ட சொல்லவே இல்லை. அதுவும் இல்லாம எதுக்காக என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது தான் நம்ம விஜய் கிட்ட சொல்லலாம்னு தோணுது. ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சொன்னா கண்டிப்பா வந்து வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப வந்து யோசிச்சு தான் இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப சிக்கல்ல வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ விஜய் உண்மையிலேயே மல்லியை வெறுக்கிறாரா, உண்மையிலேயே வந்து அடுத்ததா வந்து நம்ம மல்லியை வந்து கைவிட்டுருவாரா அப்படின்ற எல்லா கொஸ்டினுக்கும் உண்மையிலேயே இப்படி ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. யார் மூலியமா இந்த ஒரு பதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்க மூலியமா தான் இந்த ஒரு விஷயமே வந்து தெரிய வருது. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுலயும் முக்கியமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ராஜேஸ்வரியை அடிச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. நீங்கள் எங்கே என்னை வந்து வெறுத்துருவீங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன், ஆனால் எல்லாமே இப்போ வந்து நல்லபடியாக கை கூடி வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வெண்பாவையும் சீக்கிரமாக காப்பாற்றிடலாம், அதாவது வெண்பாவை காப்பாற்றுறதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. அந்த ஒரு விஷயத்தில் மல்லி வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சுறாங்க. அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இப்போ இந்த ராஜேஸ்வரிக்கு மல்லி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரியே வந்து இப்போது நம்ம விஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நேராக வந்து கிளம்பி போய் ஹாஸ்பிட்டலில் வந்து மல்லி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது மல்லிக்கு வந்து தாங்க முடியல. என்னதான் வெண்பா காணாமல் போய் வெண்பா வந்து இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலுமே கூட இப்போது விஜயை பார்க்கறதுக்காக ஓடோடி போய் விஜய்க்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி எழுறாங்க. அடுத்ததாக வந்து நம்ம மல்லி இருந்துட்டு விஜயை அங்கேருந்து தாங்கி பிடிச்சி அதுவும் இல்லாமல் இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அங்கே போன உடனே மல்லி என்னை வந்து இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடு, முதல்ல என் வெண்பாவை வந்து நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் பயங்கரமாக கதறி எழுதிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம மல்லி வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இப்போ ராஜேஸ்வரியோட ஆட்டம் வந்து அதிகமாக இருக்குது. ஏற்கனவே வெண்பாவை வந்து இங்கே இல்லை இல்லையா, வெண்பாவோட கதை முடிஞ்சது. இனிமேல் இவங்க என்ன தான் வந்து குட்டிக்காரன் அடித்தாலுமே கூட கண்டிப்பாக வெண்பா கிடைக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி வந்து இப்போ அடுத்த ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மொத்த சொத்தையுமே ஆட்டையை போடுறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை வந்து இப்போ தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் இப்போ விஜய் மல்லி, அதாவது வெண்பா இல்லை அப்படின்னாலே விஜய் எந்த அளவுக்கு பைத்தியக்காரன் ஆயிடுவான் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். அதனால மல்லியோட கதையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் வந்து எதிர்பாராத விதமா நம்ம விஜய்க்கு தெரிஞ்சிருது. அதாவது விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, அதாவது மல்லி வந்து வெண்பாவை தொலைச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி வெண்பாவை வெறுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இனிமேல் மல்லியால் வந்து இங்கே இருக்கவே முடியாது, இருக்கவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு பிளானை ரகு கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மல்லியோட கதையை முடிக்கணும், அவள் மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் விஜய்க்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலைக்கு ஆகாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இங்கேயே வந்து பர்மனெண்ட்டாக டேரா போட்டுருவான், அதாவது விஜய் வெறுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஏது பண்ணாலும் சரி கண்டிப்பாக வந்து அவள் இங்கேயே டேரா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் முதல்ல மல்லியை கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லியை இவங்க கிட்னாப் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம விஜய் வந்து ஏற்கனவே வெண்பாவை காப்பாற்றுறதா, இதில் வேற மல்லியை வந்து காணோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரி தான் மல்லியை கடத்திருக்கிறது இந்த ரகு கிட்ட சொல்லி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு கடைசியில் விஜய் இப்படி மாஸ் காட்டுவார் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நம்ம மல்லியை இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்படியே விட்டுட்டு போனார் இல்லையா, ஆனால் இப்போது நம்ம மல்லியை அப்படி விட்டுட்டு போகிறது கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, விஜய் இருந்துட்டு
இந்த ராஜசூரியா அடித்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு உன்னெல்லாம் வந்து அப்பயே கொன்று போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனையில் உண்மையிலேயே அடுத்ததாக ஒரு உண்மை வெளியே வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போது விஜய் இருந்துட்டு மல்லியை காப்பாற்றுறதுக்காக வந்து இந்த ராஜசூரியை தரன்னு இழுத்துட்டு இந்த ரகுவோட குடோனுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம விஜய்க்கு இன்னொரு உண்மையும் தெரிய வருது. ஆனால் அதுக்குள்ளவே வந்து மல்லி உண்மையிலேயே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க விஜய் எந்த அளவுக்கு தன் மேலே பாசம் வச்சுருக்காரு எல்லாத்தையுமே. அதே மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீ ஒரு வார்த்தை சொல்லணும்னு நீ கொஞ்சம் கூட இதற்கு நினைக்கல. இந்த கேடு கெட்டவளுக்கெல்லாம் வந்து நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது, ஆனால் எனக்கு இந்த விஷயம் தெரியலையே, என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டியா நீ? நான் என்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் இந்த ஒரு டைமில் நான் சந்தோஷப்படுற அளவுக்கு வந்து அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அதாவது எனக்கு வெண்பாவும் வேணும், நீயும் வேணும். அதே சமயத்தில் வெண்பாவை வந்து நான் சீக்கிரமாக காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து விஜய் இப்படி பேசுறதை பார்த்து மல்லிக்கு அப்படியே ரொம்ப இதாகிடுச்சு, சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் வெண்பா வந்து இருக்கக்கூடிய இடத்தையும் வந்து இப்போது கண்டுபிடிச்சிட்றாங்க. இந்த தீபிகா மூலிமா வந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்தையும் வந்து கண்டுபிடிச்சி நேராக வந்து கிளம்பி போகிறாங்க. ஒரு பக்கம் ராஜேஸ்வரிக்கு அள்ளு விட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம விஜய் சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே உன்னை சும்மா விட போகிறது கிடையாது, நீ ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிட்ட, அந்த தப்பு எல்லாத்துக்குமா சேர்த்து உனக்கு தண்டனையை நான் கொடுத்தே ஆகணும். நீ என் அக்காவான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நான் இத்தனை நாள் பொறுமையாக போயிட்டு இருந்தேன், இதுக்கு மேலே அந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, நீ கோர்ட்டில் போய் பார்த்துக்கோ, எங்கே வேணாலும் போய் பார்த்துக்கோ, இந்த சொத்து எதுவுமே உனக்கு ஒத்த பைசா கூட கிடைக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ராஜசூரியா அடித்து தரதான் இழுத்துட்டு போய் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போது ரேணுகாவை கொன்ன ஒரு விஷயத்தையும் வந்து இப்போது விஜய் தெரிஞ்சுக்க போகிறாரு இந்த ரகு மூலிமா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.